game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. எனக்கு வேற என் வீட்டுக்கு வெளில வந்தா கிச்சன் வந்து தூக்கிட்டு போயிடும். உள்ளலாம் வராதுல. நீ கூப்பிட்டு வருவேன் கப்பல் எழுதிட்டு வாங்கி சார் நடந்து வருவான். இவனு ஒரு 30 லட்சம் அவனுக்கு போட்டு எடுத்து வந்துடுவான். நீ கொஞ்சம் காசு மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போட்டு எடுத்து வந்துடுவான். இருக்கு. உங்க அப்பா எப்போ வந்தாங்க? சொல்றேன். மோசமாக இருக்கு கொஞ்சம். இல்ல நல்ல மூவ்மெண்ட் தராங்களே பசங்க. மோட்டர்லாம் சூடு பண்ணுமா? மோட்டர்லாம் சூடு பண்ணுமா? நல்லா இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. இல்ல அவங்க நல்லா இருக்காங்க. ஒரு செகண்ட் எப்படி நம்ம கிட்ட இடத்துல இருக்கான்டா. அடிக்கிறாங்க. கொண்டே இல்லாம ஆடிக்கிட்டு இருக்கேன். என்னடா அடிக்க முடியல. சரியான நேரம். என்னடா புண்ட மாதிரி ஆடுற. பார்த்தா 100 கொடுத்துட்டேன் அவ்வளவுதான். ஓமால ஏய் தவிர்க்க முடியாத தோல்வி. நிகரிக்க முடியாத வெற்றிங்க மாதிரி தவிர்க்க முடியாத தோல்வி. சாய்ராம்ல படிக்கிறேன். சாய்ராம் சென்ட்ரல் ஜெயில படிக்கான்.
சென்ட்ரல் ஜெயில விட பெரிய ஜெயில். This is a simulation game set in a virtual world and does not represent real life. சென்ட்ரல் ஜெயில விட Please பாய்ஸ் play in moderation, take frequent breaks, and play responsibly. நாங்க 2 பேரும் எவ்வளவு பாதுகாப்புன்னா 2 பேரையும் ஒரே ஜெயில போட்டாலும் 2 பேரும் பேச மாட்டோம் பாத்துக்கோ. அங்க வந்து 2 பேரும் ஒரே ஜெயில போட்டா பேசிடுவாங்களோன்னு பயத்துல போட மாட்டாங்க. இங்க வந்து அதையும் விட பாதுகாப்பு. அதனால தைரியமா போடுவாங்க. போட்டிருக்கான். ஆமா கொஞ்சம் புக் பண்ணி கவர் கேவலமான ஒரு ஸ்ப்ளே பண்ணேன். உங்களுக்குங்க ஏன காசு தரும் 99 தரணும் உனக்கு. முன்னாடி இருக்கான். அதான் 2 பேருக்கு போட வேண்டியதா இருக்கும். பாஸ் டைலாக் பேசணும் பார்த்தா அது 84 ஏறி அடிக்கலாம். யாரை நீங்க சுத்திக்கிட்டு வரீங்க? ஏமா ஏறா போறதுதான் அண்ணா கொடுத்துருக்காங்க. 4 பேர் ஏன்றாங்க. ஏன் நீ ஏமா 4 ஏன் அவனை அடிச்சுலான்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? என்ன வந்தா ஒண்ணு மாத்தியா வராங்க அடிக்கிறேன். இறுதி சுற்று ஃபைனல் ரவுண்ட். 85 கவலையப்படுத்த ஏன்னா என்ன பத்தி கவலைப்படுவீங்க? பயிலுங்களா பாருங்களா நேர்லாம் அடியா கீழே நம்ம ஸ்பான்ல 74 நான் உன்னோட கேடி ரேட் அதிகமாச்சுன்னா நான் பெரிய ஆள் மாதிரி 13 கிலோ எடுத்துருக்கான். ஒரு 1.5 கேடி 11 அசிஸ்ட். அவ்வளவுதான் ஸ்டீவ். மன இருந்துச்சு அவ்வளவுதான். ஆமா ஆனா கரண்ட் ஆன் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். யாருக்கு தெரியும்? நைட் ஃபுல்லா கரண்ட் கூட கரண்ட் நினைக்க அவனுக்கே தெரியுமா புண்ட மடி வச்சிருக்கான் அப்படின்னு. இந்த திருநெல்வேலியில வெள்ளம் வந்துச்சு தெரியுமா? ஆமா அதுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சு எத்தனை மணி நேரம் மழை பெய்யுது தெரியுமா? 12 மணி நேரத்துக்கு மேலே மழை பெஞ்சது. சரி எப்ப தண்ணி வீட்டுக்கு என் வீட்டு வாசல்ல எப்ப தண்ணி வந்துச்சோ அப்பதான் அணைச்சான் கரண்ட். உன் வீட்டையே நீ ஆத்துக்குள்ளதான் ஸ்டீவ் கட்டி வச்சு. என் வீட்டு வாசல் அவ்வளவு ஈஸி தண்ணி வராதுடா. அது வந்து மொத்த ஜங்ஷன் நிறைஞ்சாதான் என் வீட்டுக்குள்ள தண்ணி வரும். புரியுதா? என் வீடு ஆத்து பின்னாடியே இருந்தாலும் என் வீட்டுக்குள்ள தண்ணி வராது. சுத்தி நிறைஞ்சிட்டு தான் இங்க வரும்.
நீ காமன் பீப்புள் கிடையாது ஸ்டீவ். ஆமா பஸ் ஸ்டாண்ட்ல முங்கி. ஆமா காமன் பீப்புள் நான் கிடையாது. ஆளு புண்டைய பாருங்க. பெவர்லி ஹில்ஸ்ல இருக்க வேண்டிய ஸ்டீவ். புண்டைகளா உங்களுக்கு என்னன்னு சொல்ல. ஸ்டீவ் பூம்பு சொன்னி. இது வந்து பெவர்லி ஹில்ஸ்ல இருக்க வேண்டிய ஸ்டீவ். இது வந்து மாத்தி ஸ்டீவ். ஒரு வீட்டுல சூப்பரா இது போட்டிருக்காங்க. ஒரு இந்த மழை பெய்யுதுல அதுக்கு அந்த வெளியே ஷீட் ஒன்று போட்டிருக்காங்க பால்கனில. வெளியா இருக்கு பாக்க. ஈடன்னு ஒரு படம் வருமே அதுல பண்ணுவாங்களே அதான். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. Take frequent breaks and play responsibly. மலைக்கு ஏதோ தார்பாய் மாதிரி ஏதோ ஷீட் போட்டிருக்காங்க. நீ ஏதாவது லைட் அடிக்கிற ஷீட் போட்டிருக்கீங்க. அதுல என்ன பண்ணானா உனக்கு தெரியுமா? அலுமினியம் பேப்பரை கொண்டு டிஷ்ல வச்சு ஒரு லென்ஸா யூஸ் பண்ணி லைட்டா ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கும் மலைக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க வா. என்ன ஃபாசில் பேப்பர் அது தப்புதான். ஆனா அந்த புண்ணு அதையும் நான் தப்பா சொன்னேங்க. அதுதான் போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிறோம். 90ல நிக்கி லைட் வந்துருச்சு ஸ்டீவ். லைட்டே வந்துச்சு. வந்துட்டேன். வெளிய போயிடு ஸ்டீவ். ஆதி ஆஃபன் போயிடு ஸ்டீவ். ஐயோ ஃளைட்டுக்குள்ள போர்ட்டல் இருக்கு गाइस. ஆமா பின்னாடி இருக்கு. அது மட்டும் தான் இருக்கு. வேற ஒரு ரூட் பெட்டி இல்ல அது ஏகனே இருந்துச்சு. ஓடு கரண்ட் வந்துருச்சு கிஷோர். அதுக்குள்ள வந்துட்டா. கரண்ட் இருக்க நேரம்லாம் போனை சார்ஜிங்கே வச்சிருக்கணும். புண்டைல வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒண்ணுல்ல. ஜெனரேட்டர் வாங்குற அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்ல ஸ்டீவ். புண்டை இதுக்கு தான் சென்னையில வாங்கணும். புண்டையே வாங்கக்கூடாது ஸ்டீவ். எங்க ஊர் கோல்பேட்ல மழை அடிச்சு வெள்ளமே வந்தா வீட்டுல தண்ணி வந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண மாட்டாங்க பாத்துக்க. அது இங்க பாப்போ. வீட்டுல தண்ணி வந்தாலுமே ஆஃப் பண்ண மாட்டாங்க. கரண்ட் அடிச்சு செத்தா சாவலன்னு சொல்றாங்க. அசிங்கப்படுத்துறான். வாயை வந்து பேசேன். ஃபைட் பண்ணி பண்றேன். சரி ஏன் அசிங்கப்படுத்து. சுனி உன் ஊர் என்ஜாய் பண்ணி. தெங்காசி. என் ஊர்ல வெள்ளமே இருக்காது. தெங்காசிக்கு போச்சு முட்டா. ரெண்டுமே ஆனா திருநெல்வேலி மட்டும் என் ஊர்ல. விட்டு கொடுத்துட்டியல. என் ஊரே மலை மேல இருக்கு ஸ்டீவ். ஊர் மேல ஒரு சொட்டு தண்ணி தேங்காது ஸ்டீவ். ஓடிக்கிட்டே இருக்கு ஸ்டீவ். ஆட்டிக்கிட்டே இருப்பேங்கிற மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அறிவு புண்டையா வளர்ந்துருக்கு பாரு. திருநெல்வேலி மாதிரி வச்சு எல்லாம் யாருக்கு மட்டுமா இல்லையா Your teammates தெரிஞ்சுதான் போறியான்னு நினைச்சேன். நானும் அவனை பார்க்கவே இல்ல. ஃபுட் ஸ்டெப்ஸும் கேட்க மாட்டீங்க. என்ன பண்ணுவேன்? நான் ஒரு செகண்ட் செத்துட்டேன். ரெண்டு அடி தான் என்னமோ அடிச்ச மாதிரி. நல்லா அடிக்கிறான். பட் ஆனா நான் அவனை பார்க்கவே. திருப்பி ஈவென்ட் போமா? இல்ல சீசன் மாறிடுச்சு இல்ல. அதான் எப்படியும் பிளாட்டினம்ல தானே இருக்கும். அடிச்சாடும். இப்பதான் சாகுதான். எனக்கு ஏன் கண்ணு தெரிய மாட்டேங்குது? இல்ல கிளாரிட்டி கம்மியா இருக்கு. எனக்கு இந்த நைட் மோட் பிடிக்கவே இல்லை. நைட் மோட் இவன் எதுவுமே எனக்கு பிடிக்கும். எனக்கு எங்க அடிக்கானே நான் வெளியில நான் கொஞ்ச நாள் வெளியில எட்டி பண்ணேன். Your teammates can still recall you. என்ன பக்கு இருக்காடா? நான் பேர் சுத்தம். ஓ எனக்கு பிங்காடா. ஹலோ गाइस. சொன்னீங்களா? என்கிட்ட எனிமி இருக்காங்க. நீ செத்துட்டீங்க. எங்க தண்ணி கேம்ல மார்க்கணும் இல்லாம. நான் பேசுறேன் கேக்கல. கேக்கல.
என்ன டீகால் பண்ணுங்க கைஸ். என்ன சூப்பர் ஸ்மூத்ன்னு இருக்கு. சூப்பர் ஸ்மூத் இருக்கா? சூப்பர் ஸ்மூத் இருக்கா? நல்லா இருக்கு. ஆமா அததான் போட்டிருக்கேன். போட்டு உன் போன் ஸ்கிரீனே 120 fps கிடையாது ஸ்டீவ். இப்போ கேம் பிளே மட்டும் பாருங்க, ரீகால் மட்டும் பண்ணு, கேம் பிளே மட்டும் பாருங்க. அவனுக்கு சூப்பர் ஸ்மூத் இருந்தா உனக்கு எப்படி கேம் பிளே நல்லா இருக்கு? எனக்கு இருக்கு, எனக்கு சூப்பர் ஸ்மூத் இருக்கு கிஷோர். உனக்கு கூட பிரச்சனை இல்லை கிஷோர். உன் போன் வந்து 120 Hz கிஷோர் டிஸ்பிளே. ஸ்டீவ் டிஸ்பிளே 120 Hz கிடையாது. ஆனா எனக்கு இது கூடல. என்னடா குறைக்கேன், அதாவது எனக்கு ஹேங் ஆகாது, ஸ்மூத்தா இருக்கும், அவ்வளவுதான். நான் நீ என்ன லூசு உள்ள மாதிரி பேசுற? மைடு கிராபிக்ஸ்னா என்னன்னு சொல்லி பேலன்ஸ்டு, ஸ்மூத்து, அல்ட்ரா, அல்ட்ரா பிளஸ் என்னமோ இருக்கும். நான் வந்து சூப்பர் ஸ்மூத் வச்சு எனக்கு ஹீட் ஆகாது. ஹீட் ஆகாதா? லைட்ல சிவில் இன்ஜினியர் ஸ்டீவ். இப்ப பப்ஜி லைட் வச்சிருக்கேன்ப்பா, அவ்வளவுதான். பப்ஜி லைட் கிஷோர் நான் சொல்றேன், உனக்காச்சும் புரியுதா கிஷோர்? பப்ஜி லைட் அது மட்டும் புரிஞ்சு எப்படி ஸ்டீவ்? பப்ஜி லைட் வச்சு ஸ்டீவ் விளையாடுறீங்க. சூப்பர் ஸ்மூத்தும் வந்து பப்ஜி லைட் மாதிரி. பப்ஜி லைட் எவ்வளவு கர்மமா இருக்கு தெரியுமா உனக்கு? நியூஸ் ஸ்டேட் ஆடி இருக்கல நீ குண்ட. நான் ஏண்டே சொல்ல J2ல பப்ஜி ஏத்த முடியலன்னு ஆனோம்டா. நான் கேவலமா இருக்கும்ல கிராபிக்ஸால. அது நீ என்னடா பண்ணுது? வண்டி ஓட்ட தெரியுமா உனக்கு? வண்டியை ஓட்டதாமல தெரியும், பறக்குதுல வண்டி. நான் என்ன செய்வேன்? இது நீ நடந்தே பேசலாம். நடந்து வந்தா இவ்வளவு சீக்கிரம் வந்துருப்பனால. எனிமி இருக்கான். டக்கன் ரீகால் பண்ணு, டக்கன் கை மட்டும் டக்கன் வை. வெட்டி பையன் ரஷ் அடிக்கிறான். 1v1 எடு பாப்போம். அழுத்திட்டானா? லூட் அடிக்கிறான்ல, லூட் அடிக்கிறான். ஒத்த பையன்ல சோலோ பீஸ். இங்க இறங்கு. அவன்ட தான் இறங்குனேன். ஏய் அவன் ரீகால் பண்றான்ல. இல்ல இந்த வீட்டுக்குள்ள இருக்கான். இந்த வீட்டுக்குள்ள பார்த்தேன். இவன் பேசிருக்கான். அவ்வளவுதான் ஒண்ணு. நான் லூஸ் அவ்வளவுதான். ரெண்டு ரீலோட்ரா. ரெண்டு டேய் உங்களை ரீகால் பண்ண பத்தியா? செட்டிங்ஸ் முண்டா மைட் மணி. நான் என்னடா பண்ணேன்? ரீகால் பண்ணிட்டேன். சரி ரீலோட் ஆயிடுச்சு. ஒரு செட்டிங் சாக்கு சொல்லியா ஸ்டீவ்? செட்டிங் நான் அமுக்குன என்ன புண்டிக்கு அமுக்கலன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு தவறு செஞ்சது. என்னத்த அமுக்குன? இல்ல கஸ்டமைஸ் பட்டனை மாத்துனேன். ஐபேடுக்குள்ள பட்டன்ல இருந்துச்சா, நான் மாத்துனேன்னு நினைச்சேன். வாங்க வெளியவோம். இந்த மாதிரி பண்ணிட்டேன். என்ன தரணும் ஆடுறது நம்ம பார்க்கலாம். வேண்டாம் பார்க்க வேண்டாம். வெளியவா ஆடுறத பாத்தீங்கன்னா மன உடஞ்சு போயிருவீங்க. இந்த பிளாட்டினம் ப்ளூ வந்துட்டேன். எனக்கு ஐபேட்ல தான் விளையாடணும். ஐபேட் புண்டை சார்ஜ் புண்டை ஏறி வெட்டி போயிட. எனக்கு எவ்வளவு ரொம்ப போர் அடிச்சுது. எனக்கு என்ன செய்ய ஐபேட்ல என்ன பண்றீங்க? கேம் ஆடுறத தவிர விட்டு போறோம் பாப்பா. நானும் சொன்னோம்ல, அவன் ஐபேட் வாங்கினதே பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு, பெரிய ஸ்கிரீன்ல கைக்கு வாக்கா இருக்கும் பாக்குறதுக்கு தான். கண்டுபிடிச்சு இருக்கா இன்வைட் அடிச்சா வருவானா? வெட்டிப்ப சுத்தாவா? நல்லா இருக்கு. நல்லா இல்ல ஆனா நல்லா இருக்கு. நீ வந்து அடிச்சிட்டு இருக்கான் ஸ்டீவ். ஸ்டீவ் நீ ஏன்ட்ட சொன்னா நான் அவன்கிட்ட சொல்லாம வேணாமான்னு யோசிச்சேன். இல்ல சொல்லு. வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி கிஷன் நான் சொல்றேன்? அப்புறம் சொல்லுவோம். தேவையில்லாத இது சொல்லு. நீ இப்படி சொல்லிட்டு அதுக்கு சொல்லாம இருந்தா இது என்ன கணக்கு? சொல்லல. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. இல்ல நீ ஆன்லைன் வந்த அதான் கேட்டேன்.
கூப்பிட்டான்ட்டு வந்தேன். சரி ரைட். சொல்லல சொல்லு ப்ரோ. சரி உங்க 2 பேர் இது மியூட்ல இருந்துச்சு, கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு பேசலாம். கேம்ல பேசலாம் வெட்டி பேலி ஏன் சொல்ல என்னதுல அது? சார் நான் சொன்னேன் கிஷார் இவன் மியூட்ல போட்டா. சரி இப்ப சொல்லு. நல்ல வேலை மியூட்ல போட்டேன். இல்ல நான் மனிஷ்ட தான் சொல்லுன்னு எதிர்பார்த்தேன். சரி சொல்லு டப்புன்னு. இவன்லாம் ஒரு ஆள், நீ இவன் சொல்றதா சொல்லாம இருக்க பத்தியா? என்னது உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. என் தங்கச்சி நானே இன்ஸ்டாகிராம்ல நான் ஃபாலோ பண்ற பொண்ணு ரேட் பண்ணி அடிக்கிட்டு இருந்தேன். சரி நான் பாத்துட்டு இருந்தேன். என்னது ஒவ்வொருத்தங்க அக்கௌண்ட உட்காந்து பாத்துட்டு இருந்துச்சு. சரி அப்போ வந்து மனிஷ் ஆள வந்துச்சு. சரி நான் வந்து இது வேண்டாம், இது மனிஷா இல்ல வேண்டாம் அப்படின்னேன். அவன் வந்து மனுஷனுக்கு டேஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டான். அத வந்து அவன்கிட்ட சொன்னேன். அவன் வந்து அவன்கிட்ட சொல்ல நிக்க அது மனுஷன் இருக்கு. அவன் வந்து அவன் தங்கச்சிட்டு கொடுத்து அவன் ஃபியூச்சர் அண்ணிய வந்து கேட்டிருக்கான், யாரையாவது கண்டுபிடிச்சு கொடுன்னு இன்ஸ்டால. அவ்வளவுதானா? அதுதானே ஸ்டீவ் மேட்டர். அவன் மனுஷனுக்கு பத்தி சொல்லணும். அதுக்குதான் அவன் வந்து உனக்கு ஃபுல் கதையே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். நான் டக்குனு நியூஸ் போட்டு விட்டேன். அவன் போட்டோம் அது சார். அவன் வந்து உனக்கு ஃபுல் கதையே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். அப்ப நீ சொல்லு. நான் உன்கிட்ட சொன்னேன், இதுக்கு மேல என்ன இருக்கு நீனே சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப நீ சொல்லு தருண். நான் இதெல்லாம் சொன்னேன் புண்டை. இல்லையா ஏறி உள்ள விடு. இன்டர்ல வராங்க அவங்க மட்டும் பிளஸ் 240 எல்லாரும் கொடூரமா ஆடுறாங்க. எல்லாரும் எல்லாம் எஃப்பிஎஸ் எடுத்தவங்க எல்லாம் பைத்தியம் மாதிரி ஆடுறாங்க. Don't give up. Your teammates can still recall you. லிப்போக்கா வாங்குது. பேசு நார்மலா கேக்கு. லிப்போக்கா வாங்க. நம்ம இறங்குறதுக்கு ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிக்கணும். இப்படி இறங்கி அடிக்கானோ. போன் கால் வாங்க. போன் கால் இருக்கும். அப்புறம் எப்படி சவுண்ட் மாறுறது? யார ஸ்டீவ் சொன்ன? எதுக்கு ஸ்டீவ் சொன்ன? இங்க ஏதோ இது இருக்கு. ஜெயிண்ட் வீல்லாம் இருக்கு. அதான் சொன்னேன். நான் அங்க போறேன். புதுசா ஜெயிண்ட் வீல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அங்கதான் போறேன். சும்மா பார்வை பொருள் இல்ல, அங்க ஒண்ணும் இருக்காதுல்ல. So sad. மேல போக முடியுது. லூட் ஆன மாதிரி. லூட் இருக்காங்க. இல்ல. நான் அத பெட்டி ஆசலக்கும் பார்த்தேன். பக்கி போடுடா. இறங்கி அடி. எங்க ஸ்டீவ் இருக்கு? ஒரு பக்கி அடிக்க முடியாத அளவுக்கு நீ ஒரு வெட்டி பையனா ஸ்டீவ்? நான் மேல இருந்து இறங்கிட்டு இருக்கேன்டா. இறங்கவே சொல்லணும் ஸ்டீவ். அதான் பிளேயர். என்ன பிளேயர் ஸ்டீவ்? நீ ஃப்ரீஃபயர்ல எப்படி ஆடுவோம் தெரியுமா? எப்படி ஆடுவீங்க? அப்படி ஆடுவோம். ப்ளூ வால் தெரியுமா ஸ்டீவ்? ஷிஃப்ட் ப்ளூ வால். ஒரே நேரத்துல 2 பட்டனே அழுத்தணும் ஸ்டீவ். ஃப்ரீஃபயர்ல ஆடாத ஆட்டமா ஸ்டீவ். நான் சூத்த மூணுங்க. எனக்கு எக்ஸ்ட்ரீம்ல போய் இன்னமும் ஒரு மாதிரி கலரே ஒரு மாதிரி இருக்கு. போன் இல்ல இந்த அப்டேட்ல இருந்து இந்த மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஸ்கிரீன் போச்சு ஸ்டீவ். வேற ஒண்ணும் இல்ல, கலர் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. மண்ண காய்ச்சு. புது கண்ணாடி வாங்கியா என்ன? வாங்க காசு சேர்த்து வச்சேன், ஒரு வேலை பார்த்தேன் தெரியாம. எப்படி ஸ்டீவ் கண்ணாடி உடஞ்சு போய் கண்ணாடியே இல்லாம சுத்திட்டு இருக்கற? கண்ணாடி உடஞ்சு இல்லையா? நான் அதை வச்சுதான் அதை போட்டு சுத்தி வைக்கிறேன். என்ன அப்புறம் உடஞ்சுன்னு இருந்த?
குத்திட்டு இருந்தா வளைச்சு விடு. வளைச்சு விட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓரளவு. எப்படி ஸ்டீவ் காசு சேர்த்துக்கிற? சேர்த்து வச்சேன்டே. அப்புறம் கார் இப்ப தேவையில்லாத வேலை செஞ்சே பார்த்தேன். இப்போ அதுக்கு இந்த காசுக்கு அந்த லாக் மட்டுமே 800 ரூபா இருந்துச்சு. ஆர்டர் போட்டேன். எது காருக்கு பூட் உனக்கு? இல்லடா ஒரு சுனில் தெரியுமா? சுஹேல் தெரியும். சுனில் அந்த 200 ரூபா கேட்டானே அவனா? அவன் ஒரு லைட் வாங்கி வச்சிருந்தான்ப்பா. அதை பார்த்தோன்னா உனக்கு ஆசை வந்துருச்சாக்கும். கார் லைட் அவன் வாங்கி சும்மா வச்சிருந்தான், யூஸ் பண்ணாம. அது 9000 ரூபா. ஆனா வாங்கிட்டு அப்படி போட்டான், ஏன்னா அவன் கார்ல சேரலன்னு. நான் அதுக்கு புடிங்கிட்டேன். சேராத லைட்டா 9000 கொடுத்து விடு அவனை விடு, இவனை பாரு. வாங்கிட்டு வச்சிருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து புடிங்கிட்டேன் அதை. சரி அவனே கொடுத்தான், அதுக்கு தர மாட்டேன்னா புடிங்கிட்டேன். கண்ணில் காமிச்சிட்டு. சரி அதுக்கப்புறம் சரி ரைட்டு. அது வந்து என் கார்ல போட்டேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரி அதாவது வெளிச்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சா. நான் ஆனா அது என் கார்லயும் சேராது, ஆனா சாக்கெட் சேரும். இது பின்னு ஒரே பின்னு, பட் லாக் வேற. சரி நாங்க ஒரு 2 நாள் ட்ரை பண்ணி பார்த்தோம் மாட்டுறதுக்கு. கையோட வந்து ஒண்ணுமே செய்யல. நெல்லு சொல்லட்டேன். சரி இன்னும் கொஞ்சம் இது ரொம்ப சப்புன்னு முடிஞ்சுமே. இவ்வளவு தூரம் உள்ள போனேன். என்னது பண்ணனா புரியல. அது வந்து நீ ஸ்னாப் பாத்தியால? பார்த்தேன். ஏதோ கார் ஹூட்டை மட்டும் காமிச்ச. உட்கார்ந்து வேலை பார்த்துருந்தோம். அதுல நிறைய சம்பவம் நடந்துச்சு. அது எப்படி அது வந்து அது அன்னைக்கு கையோட சொன்னாதான் ஏதோ பண்ண. இப்ப என்னாச்சு? இப்ப ஒண்ணும் இல்லப்பா, அந்த ஹெட்லைட் மூடிய வந்து இன்ஜின்குள்ள போட்டுட்டேன். சரி இன்ஜின் பேக்குள்ள விழுந்துட்டு எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு உமால காரை ஸ்டார்ட் பண்ண பயம். தேடி ரொம்ப 2 மணி நேரம் கண்டுபிடிச்சு எங்க இருக்குன்னு பார்த்தோம். தரையில கொஞ்சம் இன்ஜின்ல படாம ஒரு இடத்துல தள்ளி போய் இருந்துச்சு. நல்ல சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நேரா போற இடத்துக்கு போய் கழட்டி எடுத்தாங்க அப்படின்னும். எனக்கு பட்ஜெட்டை போட்டான். அப்புறம் ஆனா எனக்கு லைட் கண்டிப்பா மாட்டணும்னு ஒரு முடிவுல இருந்தேன். அதனால அதுக்கு ஒரு கிளாம்ப் வாங்கணும்னு நினைச்சேன். மனிஷ்ட கேட்டேன், கிடைக்காது அப்படின்ட்டான். அவன் டிமோட்டிவேட் பண்ணிட்டான், அதை மாட்ட முடியாது அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற மாதிரி ஒரு லாக்கு தேடினேன். 200 ரூபா சேர்த்து காசு ஊண்டிட்டு போயிடுச்சு. மொத்தம் இப்போ மொத்தம் எவ்வளவு செலவழிச்ச? 1400 300 இருக்கும் செலவழிச்சு. அதாவது 9000 ரூபா ஓசியில வருதுன்ட்டு வெட்டியா இருந்தாங்க. 1300 ரூபா செலவழிச்சிருக்க. ஆமா, இதுக்கு நீ அந்த லைட்டை பார்க்காம இருந்தா அந்த 1300 ரூபா உன் கையில வந்துருக்கும். அந்த லைட் நீ பாத்துதான் நீ விட மாட்டல. புண்டை இங்க பாரு, என்கிட்ட காரே இல்லல. சரி லைட்டு அது என்கிட்ட மஞ்சள் லைட்டு. சரியா? உனக்கு இப்ப கலர் லைட் தான் பிரச்சனை. இல்ல இது மஞ்சள் லைட்டு. மஞ்சள் லைட்டு வெளிச்சம் இருக்காது. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சிருந்தேன். நான் சூத்த முடிதான் இருந்தேன். அவன் தான் ஃபர்ஸ்ட் அவன் கேட்டான் வேணுமான்னு. நான் வேண்டாண்டா, இல்ல நான் மாட்டுவேன் அப்படின்னு மாட்டினான். மாட்டி ஒரு 2 நாள் யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன ஆனாலுங்க சரி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு இது வேணும் அப்படின்னு. ஆனா ஒழுங்கா மாட்டி விடல, சும்மா நான் அந்த ஒரு மாற்றணும்னு சொல்லி இந்த பாடு போட்டிருக்கோம். இப்ப அந்த கிளாம்ப் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்து நம்ம 3D பிரிண்டர் இருக்குல்ல, அதுல பண்ணா 10 ரூபா தான் வரும் மொத்த செலவே பண்ணு 3D பிரிண்டர்லயே. அதனால 800 ரூபா. நம்ம ஸ்கூல்ல நம்ம கிளம்பும்போது 3D பிரிண்டர் வாங்கினாங்க, ஞாபகம் இருக்கா? அதான் என் தங்கச்சிக்கு கேட்டேன், உன்னால முடியுமா அப்படின்னு. அது பிரிண்டர் நம்ம ஸ்கூலுக்கே சொந்தம் கிடையாது, கவர்மெண்டோடது. கவர்மெண்டோட லேப்னு சொல்லி ஒரு 4-5 ஸ்கூலுக்கு சேர்த்து தானே வாங்கினாங்க. தங்கச்சிட்டு கேட்டேன், எங்களெல்லாம் விட மாட்டாங்க அப்படின்னா. சரி ரைட்டு 200 ரூபா போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர். எஸ்ஆர்கே அங்கதான் உட்காந்துருப்பான். கேளு, எஸ்ஆர்கே வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா சுனி? ஏன்? ஆமாம், வீட வேலை தெரிஞ்சு போச்சாகும். யாருக்கும் சப்போர்ட் பண்ணாங்கன்னு தூக்கிட்டான்.
யாருக்கு சப்போர்ட் பண்ணா? இந்துமதி மேம் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா சப்போர்ட் பண்ணிருக்கான் சார். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏது அவனா? இதை விட இப்ப அவன் 2000 அடிச்சான் நம்மகிட்ட வந்து, அது போல வாங்கணும். அவ பேர் மறந்துட்டேனே. இவடா அருள்மதி, மலர்கொடி, மகாலட்சுமி. கேட்டே தூக்கிட்டான். இமாக்குலேட்டையா? ஆமா இமாக்குலேட், ஆமா இமாக்குலேட் தூக்கிட்டான். ஏன் தெரியுமா? இமாக்குலேட்னு சொல்லியிருக்கா, என்னாலதான் ஸ்கூலே ஓடுது அப்படின்னு இருக்கா. அதான் யாரோ போய் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இல்ல 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 மேடம் அப்படியே ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டான். யார் தூக்குனா? மெர்னாண்டஸா? அவன் தெரியல. பிரின்சிபல் இப்ப புதுசா வந்திருக்கான் நினைக்கிறேன் பிரின்சிபல். சிக்மா மூவ்மெண்ட். அடுத்து அருள்மதி வந்து சொல்லுவா. அருள்மதி வந்து அவ சொல்ல மாட்டான், எல்லாரையும் சொல்ல வைப்பா. அருள்மதி மிஸ்னாலதான் ஸ்கூலே ஓடுதடின்னு சொல்ல வைப்பா. அது ஸ்டூடண்ட்ஸ் டியூஷன்ல எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் சேர்ந்து சொல்ல வைப்பா. ஆமா அருள்மதி வேற. ஆனா டியூஷனுக்கு போன உடனே டியூஷன்ல வச்சு எனக்கு செம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அதை கிளாஸ்ல வந்து திரும்பி போட சொல்லும் போது நான் முதல்ல போட்டு முடிச்சிடறேன். அது அவளுக்கு ஒரு பெருமையாகும். எனக்கு டியூஷன்ல வர பையன் வந்து யாரு யூகே வந்து நல்லா படிப்பாள்ல. அது என்னன்னா அன்னைக்கு வந்து முன்னாடி போய் உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் முடிச்சிருந்தாடி அன்னைக்கு சொன்ன ஏதோ. அது வந்து யூகேவும் வந்து எனக்கு அடுத்து முடிச்சிருந்தாடி. உடனே அருள்மதி வந்து யூகே ஒன் சைட பார்த்து ஒரு பேச்சு போடுச்சு. என்னன்னா இங்க பாரு, நீங்க எப்பவும் முதல்ல முடிச்சிட்டு இருந்த இன்னைக்கு பாரு இவன் வந்து கால் வந்துச்சு. யாரு இந்த கண்ணு தெரியல சவுண்ட் மியூசிக் சவுண்ட் தான் கேட்க எனக்கு ஒரு சவுண்ட். ரெண்டு கார் சுத்தி எனிமி. சூப்பர். ப்ரோ நீ வெளியே போவாத இல்லவா? வெளியில் தான் சுற்றி ஆள் இருக்காங்க. நீங்க போவாதானே? அதான் கிளம்பிட்டாங்களே எல்லாம். எப்படி ப்ரோ நீ விஷயம் செய்யாதன்னா செய்யற கரெக்டா? கார் வச்சு ஏற்றிட்டாங்க, வெட்டி போயிருக்கு. கார் சவுண்டே கேட்க மாட்டேங்குது. குட்டி காமிச்சாரு. அது என்ன குட்டி காமிச்சாரு? டியூஷன்ல வரான் பாரு, அவன் முடிச்சுட்டா அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணா என்ன ரீகால் இருக்கு. ரீகால் ஆகுமா? நம்ம இல்ல நான் உயிரோட இருக்கேன், அதான் நீங்க உயிரோட இருக்கீங்க. வெளிய போவாதங்கிறேன், கரெக்டா வெளியே போய் சாவுற. +1 என்னடா இது கேம் சவுண்டே இல்லாம கடுப்பா இருக்குல. ஹெட்செட் எடுத்து போடல. ஹெட்செட் போடுதாம ஆடிட்டு இருக்கேன், ஃபோன் கால்ல இருக்கேன். கேம் சொல்லி ஸ்டீ ஒன்னால தான் இன்னும் மாசி ஐபேட் சார்ஜ் ஆகல. இப்பதான் 57 வந்திருக்கு. 57 வந்துருக்கலாம்ல. எவ்வளவு நேரம் ஆட போறோம் இப்போ? நானும் 2 நிமிஷத்துல கிளம்பிடுவேன், அவ்வளவுதான். எடு ஆமா. எதுக்கு சார் இன்னைக்கு விளையாட வந்த? தெரியல, அவன் தான் கூப்பிட்டா வந்துருவியா ஈஸ்வர்? வீக் டேஸ்ல நீ படிக்க தானே போகணும். நான் சீக்கிரமா வந்துட்டேன், சீக்கிரமே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சும்மா தான் இருக்கேன். என்னடா வேலை பாக்கீங்க? பிளேஸ்மென்ட்க்கு வேலை பாக்கீங்களா? இல்ல அது கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கோர்ஸா? நீ பேசல, அந்த பொண்ணு தான் பேசுது. ஆமா, அந்த பொண்ணு தான் பேசுது. இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? எடி கொடுப்பா உள்ள வந்து ஐபேட் லோடாவே போன்ல இருந்துகிட்டு ஐபேட் லாகின் பண்ண வேண்டியதுதானே. எதுக்கு வெளில போயிட்டு லாகின் அடிச்சிட்டு? அறிவுக்கூறே கிடையாது. எப்பனாலும் இதுலதான் வரப்போனா, அதுல போனா போவாட்டி கிஷோரே. அவருக்கு ஒரு காலத்துல இவன் ஒரு சிவில் இன்ஜினியர் நம்பி இவன்ட்டு வந்து நான் ஒரு வீடு வந்து செஞ்சுட்டான்லாம் கேட்டேன். இவரும் நில்லு 2 மணி நேரத்துல புடுங்குறேன், 4 மணி நேரத்துல புடுங்குறான்னா. 2 வாரமா என்ன புடிங்கிட்டு இருக்கான்னு தெரியல.
This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. பொய்யா வருமா ஆமா சார் ஹெல்மெட் கேட்பாங்களே வண்டி கூட 2 கேட்பாங்க அது ஹெல்மெட் கேட்பாங்களே ஹெல்மெட்லாம் இருக்கு I need a weapon. உனக்கு தெரியலையே எனக்கு வெப்பன் வேணும் பாத்துக்கலாம்ல பிளட் குயின் வந்தது பிளட் குயின் ஆஃப்லைன் ஓடிச்சு நல்ல டீம்மேட் வருவான்னு பார்த்துருக்கோம் இன்னும் இல்ல ஆட்ட மாதிரி 3 டீம்மேட் வந்தா போகலாம் தெரியும் டிவெஸ்டி வரலன்னு நம்பர் சார் ரெண்டும் Oh, வரல. shit, I don't know. எவன் வரானா இல்லையோ மட்டும் நல்லா இருக்கு எவன் வரான்னா கிஷோர் தனியா ஆச்சு போயிடும். ஆமா பார்த்தேன் கிஷோர் ரூட்டு நம்ம நேரா போனா 92 கிலோமீட்டர் அதே லெஃப்ட்ல ஒரு காட்டு பாதை இருக்கு வயல்வெளி அது வழியா போனா யாரா அதுக்குலாம் ஆர்டி 100 போனா காசு என்ன 96 காசு காசு இது சரியான லாபில கிஷோர் ஏரோப்ளேன் கீழே பாரு ஹெலிகாப்டர். ஆமா இது ஏதோ ஒரு இதுதான் வெட்டி ஏதோ ஒரு கீழே ஈவென்ட் பாரு கீழே பாருன்னா ஹெலிகாப்டர்ங்கிறான் பாரு வெட்டி பாரு இது வந்து அந்த அந்த ட்ரெஸ் ஒன்று உண்டு தெரியுமா கப்பல் ட்ரெஸ் ஒன்று வந்துச்சு ஒயிட் அண்ட் இல்லை அதுவும் தெரியல ஏதோ ஒரு ஈவெண்ட் ட்ரெஸ் தான் அது சூப்பராக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கும் நான் ஏரோப்ளேனோட பெல்லியை பார்க்க சொன்னேன் ஸ்ரீ சரி சொல்லு நெக்ஸ்ட் டைம் பண்ணு. நெக்ஸ்ட் டைம் பார்க்குறது பாருங்க இங்கே ஓப்பனாக லெஃப்ட் இருக்கு வீட்டுக்குள்ள இல்ல கிஷா இங்க இருக்கு. முன்னாடி போனா டேஞ்சர் I need a weapon. Watch out. Mark the location. ஏன் என்ன கண்ணை வச்சுக்கோ Help. ஸ்டீவ் மேலே உட்காந்துருக்கான் ஸ்டீவ் Watch out. ஸ்டீவ் வெளியே வா மேலே 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 பாரு Watch out. கை வை தூக்கு 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 கண்ணே போடு போடு எடுத்து ஷீல்ட் போடு. நைஸு தூக்கு பெட்டி பெட்டி விட்டு போவாத பெட்டி விட்டு போவாத டேய் Give up. Your teammates can still recall you. அவன் அவ்வளோ வரும் அவனுக்கு எவ்வளோ நேரம்ல வரும்